ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிற மிக முக்கியமான ஒரு காரியம், உங்களால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்னால் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? அது எப்படி என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். முடியும். உங்களால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். எப்படி முடியும்? அதற்கான பதிலை தான் இந்த நாளின் தேவ செய்தியில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். மிக அதிகமாய் நாம் வேதத்தில் வாசித்த ஒரு பகுதி. பலமுறை நாம் அந்த பகுதியிலிருந்து தியானத்தையும் செய்திருக்கிறோம். மீண்டுமாய் அந்த இடத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் மற்றும் ஒரு தேவ செய்தியை நமக்கு கொடுக்க இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். சாமுவேலின் முதல் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தில் அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்த ஒரு பிரச்சனை. அன்னாளுக்கு மனமடிவை உண்டாக்கத்தக்கதாய், மிகவும் விசனப்படத்தக்கதாய் பெனினாள் எனப்படுகிற மனுஷி துன்பப்படுத்தி கொண்டே இருப்பாள். ஒவ்வொரு நாளும் இந்த கூச்சல் குழப்பம் வீட்டில் நிலவி கொண்டே இருக்கும். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாய் அன்னாளின் வாழ்க்கை காணப்பட்டது. இந்த தொல்லை எந்த இடத்துல கூட தொடர்ந்தது பாருங்க. அதுதான் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. 1வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசியுங்கள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இங்க கவனித்து பாருங்க. வீட்டுலதான் இந்த அம்மா சண்டை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப எங்க வந்திருக்காங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே அந்த அம்மா விட்டுற மாதிரி இல்லை. பெண்ணினால் யார்கிட்ட சண்டை வலிச்சுக்கிட்டே இருக்கு? யார்கிட்ட? அண்ணாள்கிட்ட சண்டை வலிச்சுட்டே இருக்காங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். சபைக்கு வந்தாலும் சண்டை போடும். எங்க சபைக்கு வந்தாலும் என்ன பண்ணும்? நல்ல சண்டை போடும். நல்ல சண்டை பலமா போகும். தேவ சமூகத்துக்கு வந்தாலும் மாற்றம் இல்லாத கூட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அண்ணால நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா அடிச்சாங்களா இல்ல அடி வாங்கினாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? அப்பப்ப அடிச்சிருக்கலாம் அப்படின்றீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த அம்மா கடைசி வரல என்னதான் பண்ணாங்க? அடி வாங்கினே தான் இருந்தாங்க. கேள்வி வாங்கிட்டே தான் இருந்தாங்க. மனம் உடைந்து கொண்டே தான் இருந்தாங்க. ஆனா பெனினாள் கடைசி வரையில் என்ன பண்ணாங்க? பெனினாள் அடித்து கொண்டு தான் இருந்தாங்க. போடுன்னு போட்டுட்டே தான் இருந்தாங்க. சண்டை வீட்டில தான் அந்த அம்மா சண்டை போட்டுதுன்னா, ஆலயத்துக்கு வந்து என்ன பண்ணுச்சு? சண்டை போட்டுச்சு. அப்ப இங்கிருந்து ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். தேவ சமூகத்துக்கு வந்தாலும் மாற்றம் இல்லாமல் போகிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாலும் அவங்க சுபாவத்தில் என்ன இருக்காது? மாற்றம் இருக்காது. இம்மி அளவு கூட மாற்றம் இருக்காது. ஒரு துளி அளவு கூட மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. மற்ற இடத்துல முன்பு எப்படி இருந்தார்களோ அதே போன்ற வாழ்க்கை சில பேருக்குள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இதுதான் சூழ்நிலை. ஆனா இந்த இடத்துல தான் அன்னாள் மூலமாய் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும். உன்னால முடியும். யூ கேன் டு இட். தன்னம்பிக்கை குறித்து பேசுறது இல்லை. இது தன்னம்பிக்கை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசவில்லை. மாறாக நம்மை கொண்டு கர்த்தர் ஆச்சரியமான அசாதாரணமான காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால், நம்ம அசாதாரணமான ஜனங்களாய் மாற ஆரம்பித்து விடுவோம். எப்படி அன்னாள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த வேத பகுதியிலிருந்து சுட்டி காட்ட விரும்புகிறார். அது எங்கு தொடங்குகிறது என்று சொன்னால், 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் தான் துவங்குகிறது. மாற்றம் எப்பொழுது ஏற்படும், யாரால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார்.
10வது வசனத்தில் வாசியுங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இங்க கவனித்து பாருங்க, மொத்தமா குடும்பமா தேவ சமூகத்துக்கு போனாங்க, குடும்பமா போனாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில கர்த்தரை தேடினது யார் மாத்திரம்தான்? யாரு? அண்ணாள் மாத்திரம்தான். ஒட்டுமொத்தமா போய் எல்லாரும் சேர்ந்து தேடினாங்க கர்த்தரை. நல்லது, குடும்பமா தேவ சமூகத்துக்கு வருவது நல்லது, நல்லது. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியமானது. குடும்பமா கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் வரணும் சபைக்கு. ஆனா அதுல மாத்திரம் நிறைவடைந்துட்டு இருந்தது கூடாது. அப்பா நான் சபைக்கு போயிட்டேன்டா, கர்த்தரை ஆராதிச்சுட்டேன்டா, இதோடு கூட இருக்கக்கூடாது. நம்ம வேறு பிரித்து கொண்டு தனிப்பட்ட முறையில் யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். அங்கதான் மாற்றமே ஏற்படும். அங்கதான் மாற்றம். தனிப்பட்ட முறையில நம்ம கர்த்தரை போய் தேடுகிறோமா? கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம், அது தேவன் ஏற்படுத்தியிருக்கிற நியமம், நீதி. அதோடு கூட தனிப்பட்ட முறையில நான் கர்த்தரை போய் ஆராதிக்கணும். இப்ப இந்த குடும்பத்தில் நீங்க பாருங்க, எல்கானா, அன்னாள், பெனினாளின் பிள்ளைகள் என்று சொல்லி வரிசையா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரே ஒரு அம்மா மாத்திரம்தான் தனிப்பட்ட முறையில் போய் யாரை தேடினாங்க? கர்த்தரை தேடினாங்க. அந்த அம்மா யாரு? அன்னாள். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த பிரசங்கத்துல நிறைய கேள்வி கேட்க போறேன், நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும், பாத்துங்க. அதனால நல்லா கவனமா பிரசங்கத்தை கவனிங்க. சரி, இப்ப இந்த அன்னாள் தனிப்பட்ட முறையில போய் கர்த்தரை தேடுவதற்கு யார் காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். யார் காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? உங்க தொல்லைங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பிரச்சனைகளுக்காக கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அதுதான் உங்களை புஷ் பண்ணுது. எதுக்கு நேரா? எங்க? ஆண்டவர் பக்கம் அப்படி தள்ளுது. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆண்டவரை தேட மாட்டீங்க. உங்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்களுக்காக அப்படி ஒரு தடவை கை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த தொல்லை கொடுக்குறவங்களுக்காக நன்றின்னு சொல்லுங்க. ஆபீஸ்ல தொல்லை கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான், வீட்டுல தொல்லை கொடுக்கறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அந்த தொல்லைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். வசனமும் அப்படித்தான் சொல்லுது. வசிப்போமா? அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதல் நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் வாசியுங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. உங்க கண்கள்ல கண்ணீரை வரவழைக்கிறவங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க மனசை உடைக்கிறவங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அவங்க உடைக்காம இருந்தா நீங்க யாரை தேட மாட்டீங்க? கர்த்தரை தேடி இருக்க மாட்டீங்க. தனிப்பட்ட முறையில எல்லாரும் மொத்தமா போய் பலியிட்டு மொத்தமா திரும்பி வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு அம்மா மாத்திரம் தன்னை வேறு பிரித்து கொண்டு எங்க போய் நிக்கிறாங்க? கர்த்தருடைய சமூகத்துக்கு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள தனிமையில போய் கர்த்தரை தேடணும், என் மனசை ஊற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி இருந்து உந்தி தள்ளினது யாரு? இந்த பெனினாள் என்ற ஒரு பிரச்சனை தான். உங்க பிரச்சனைகளுக்காக எப்பயுமே என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாம் எங்க உங்களை தள்ளணும்? கர்த்தருக்கு நேரா தள்ளணும். தேவ சமூகத்துக்கு நேரா தள்ளணும். ஆனா ஆரம்பத்துல அன்னாளுக்குள்ள அப்படி இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல, அப்படி இல்லை. ஆரம்ப நாட்கள் அப்படி இல்லை. பிரச்சனை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? ஆரம்ப நாட்கள் என்ன பண்ணுவாங்களாம்? வாசிப்போமா? 6வது வசனத்தில் வாசியுங்கள். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் மனுஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். பாருங்க, ஆலயத்துக்கு வரும்போது கூட திட்டுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் வந்துருக்குது பாரு, ஒரு குழந்தைய பெற்று தர லாய்க்கு இல்லை. ஸ்தோத்திரம், எனக்கு பாரு எத்தனை குழந்தை, அதுக்கு பாரு இப்படி ஸ்தோத்திரம். சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா? உட்காரும் போது ஸ்தோத்திரம், எந்திரிக்கும் போது ஸ்தோத்திரம், ஆனா மற்றவங்களை பார்த்தா ஒரே ஆத்திரம். அப்படித்தானே? பயங்கர கோபம் அந்த மாதிரி இருக்கும். ஆலயத்துல கூட சண்டையா? அந்த இடத்துல ஆலயத்துல கூட சண்டையா? இப்ப அந்த அம்மா என்ன பண்ணாங்களா? அங்க வாசிங்க தொடர்ந்து. அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இதுதான் அன்னாளுடைய பழைய வாழ்க்கை. உங்க பிரச்சனைகள் உங்களுக்குள்ள 2 மாற்றத்தை கொண்டு வரும். ஒன்று அல்சரை கொண்டு வரும். சாப்பிட மாட்டேன், சாப்பிட பிடிக்கல எனக்கு, அப்படியே இருந்து அல்சர் வந்துடும். ஆனா அதே சமயத்தில்
அந்த பிரச்சனைகள் வேறு விதமான மாற்றத்தை கொண்டு வரும். எங்க தள்ளும்? உங்களை கர்த்தருடைய சமூகத்துக்கு தள்ளும். அப்படியே கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரம் தள்ளும். கர்த்தர் அதை தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். எந்த பிரச்சனையானாலும் எந்த போராட்டமானாலும் நம்ம எதற்கு நேராக தள்ள வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக தள்ளும். பண நெருக்கடியாக இருக்கட்டும், சரீர பலகீனமாக இருக்கட்டும், செயல்பட முடியாத ஒரு நிலையாக இருக்கலாம், அந்த சமயத்திலையும் அவைகளெல்லாம் நம்மளை எதுக்கு நேராக தான் தள்ளணும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக தள்ளணும். கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேட ஆரம்பிக்கும் பொழுது தான் நீ மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு கர்த்தர் சொல். தேவ சமூகத்தை நீ தனிப்பட்ட முறையில் தேடும் பொழுதுதான் அங்கு மாற்றம் ஏற்படும். இங்க தான் மாற்றம் தொடங்க ஆரம்பிக்குது. நிறைவடையில மாற்றம் தொடங்குது. எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டது அதை குறித்து தான் கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார். அதனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு அப்படின்னா உடனே என்ன பண்ணக்கூடாது? டைவர்ஸ் அப்படின்னு போயிடக்கூடாது. அது மாற்றத்தை ஏற்படுத்தாது. மாற்றத்தை ஏற்படுத்தாது. மாமியார் மருமகளுக்கு சண்டை அப்படின்னு தனி கொடுத்தணும், அதுதான் தீர்வு இல்லை. எதை தேடணும்? என்ன தேடணும்? வீடு தேட போறேன்னு போகக்கூடாது. எங்க போகணும்? கர்த்தர் சமூகத்தை நான் தேட போறேன், நல்ல லாயரை போய் பார்க்க போறேன், அப்படி இல்லை. தேவ சமூகத்தை தேடணும். தேவ சமூகத்தை தேடுவது தான் நமக்குள்ள எதை கொண்டு வரும்? மாற்றத்தை கொண்டு வரும். இப்படிதான் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களோடு கூட ஏதோ கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, அப்படின்னா நான் எங்கேயாவது ஓடி போறேன், ஏதாவது குடிக்க போறேன், அதெல்லாம் வேணாம். எதையும் குடிக்க வேணாம், எங்கேயும் ஓட வேணாம். ஓடி வந்து ஆண்டோடைய சமூகத்தை உட்காந்து என்ன பண்ண? நல்லா கண்ணீரிட்டு அழுது ஜெபம் பண்ணுங்க. மாற்றத்தை கர்த்தர் அங்க உண்டு பண்ணுவார். மாற்றத்தை உண்டு பண்ணுவார். எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டது? அந்த ரகசியத்தை தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். 1வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல், உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். இந்த அன்னாளுடைய ஜெபத்துல அந்த முதல் பகுதி சாதாரணமான ஒரு பகுதி. யாரா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையோடு கூட இருக்கிற ஒரு மனுஷன் தன் பிரச்சனையோடு தேவ சமூகத்துக்கு போனா அவன் எதை பத்தி தான் முதல்ல பேசுவான்? எதை பத்தி தான் பேசுவான்? தன் பிரச்சனையை பத்தி தானே பேசுவான். உண்மைதானே? இந்த ஜெபத்துல அன்னாளுடைய அந்த ஜெபத்தில் அந்த 11வது வசனத்தை 2 பகுதியா பிரித்து நம்மளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் காட்ட விரும்புகிறார். முதல் பகுதி சாதாரணமானது. ஏன்னா யாரா இருந்தாலும் இதை தான் செய்வாங்க. எனக்கு வேலை கிடைக்கலையா, நான் தேவ சமூகத்துக்கு போய் நான் ஜெபிக்கிற ஜெபம் என்ன தான்? ஆண்டவரே ஒரு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே, ரொம்பலாம் கேட்கல, ஆபீசர் ரேங்க்லாம் கேட்கல, ஒரு ஆபீஸ் பாயா கொடுங்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? இப்ப பாருங்க அந்த முதல் பகுதியை மீண்டும் வாசிங்க. அந்த முதல் பகுதி பாருங்க, சாதாரணமான ஜெபம் தான். வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. அப்ப என்ன சொல்றாங்க? ஆண்டவரே என்ன பார்க்க மாட்டீங்களா? என் பிரச்சனையை பார்க்க மாட்டீங்களா? அவ திட்டத்தை கேட்க மாட்டீங்களா? என் சிறுமியை பாருங்களேன், எங்க வீட்டுல என்ன பண்றாங்க பாருங்க, எங்க அப்பா என்ன பண்றாரு, அம்மா என்ன பண்றாரு, அண்ணன் என்ன பண்றாரு, கணவன் மனைவி, பட்டியல் நீண்டிட்டே போம். நம்ம பிரச்சனை பத்தியே நம்ம பேசுவோம். இது இயல்பான ஜெபம். அன்னாளுக்குள்ளும் தொடக்கம் இயல்பாய்தான் காணப்பட்டது. தன்னுடைய பிரச்சனையை பத்தி ஆண்டவருடைய சமூகத்துல பேசினாங்க. தான் குறைகள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல கொட்டினாங்க. அது தவறு இல்லை. யார்கிட்ட போய் கொட்டுவோம்? நம்ம குறையெல்லாம் நம்ம அப்பாட்ட தானே போய் கொட்டுவோம். அது தப்பே இல்லை. ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் நம்ம குறைகள் எல்லாம் கொட்டுவது நல்லது. உள்ளத்தை ஊற்றுவது நல்லது. வேற எந்த இடத்துலையும் போய் ஊற்றி விடக்கூடாது. ஏன்னா அவங்க கலெக்ட் பண்ணி எல்லா பக்கமும் அப்படியே தூற்றி தள்ளிடுவாங்க எல்லாத்தையும். ஆண்டவர் சமூகத்துல போய் அப்படியே ஊற்றினாங்க. ஆனா முதல் பகுதியில சாதாரணமான ஒரு ஜெபத்தை தான் நம்ம ஏறெடுத்தாங்க. உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி. தொடர்ந்து வாசிங்க. உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளும் உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா தான் தேவையே சொல்றாங்க. எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்களா ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்களா ஆண்டவரே, இந்த தொல்லையிலிருந்து என்னை விடுவீங்க ஆண்டவரே. நம்ம அப்படிதானே கேட்போம். நம்ம பிரச்சனையே நம்ம சொல்றோம். ஆனா இதுவரையிலும் சாதாரண ஜெபந்தான். ஆனா அதுக்கப்புறம் அவங்க பண்ண ஜெபந்தான் ஆச்சரியமான ஜெபம். தேவ சமூகத்தில் சாதாரணமான ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்தால் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. தேவ சன்னிதானத்தில் ஆச்சரியமான ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். மகிமையான ஒரு ஜெபமாய் அது உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். தனிமையில் கர்த்தரை தேடுவதுதான்
உங்க மூலமா மாற்றம் அங்க வரப்போகுதுன்றதுக்கு முதல் அறிகுறியே அதுதான். தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி ஆண்டவரை தேடுறாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்கள கொண்டு தான் கர்த்தர் அங்க மாற்றத்தை கொண்டு வருவார். ஆண்டவருக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம்லாம் அவருக்கு தேவையில்லை. ஒரு தனி மனுஷன் தன்னை சார்ந்திருக்கிற ஒரு தனி நபர் அவருக்கு போதும். உங்க குடும்பத்துல உங்க நிமித்தம், கணவன் நிமித்தம், மனைவியின் நிமித்தம், பிள்ளையின் நிமித்தம் ஒரே ஒருத்தர் தனிப்பட்ட முறையில கர்த்தரை சார்ந்திருந்து அவரையே சார்ந்து கொண்டு அப்படி புறப்பட்டு போய் தனிப்பட்ட முறையில் அவரை சமூகத்தை தேட ஆரம்பித்தாலே மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனா அதோடு கூட நின்று விடக்கூடாது. அந்த இடத்துல தான் மகிமையான ஒரு ஜெபத்தை அந்த அம்மா ஏறெடுத்தாங்க. அது 2வது பகுதியில் வருது. 11வது வசனத்தின் அந்த 2வது பகுதியிலிருந்து வாசியுங்கள். அவன் உயிரோடு இருக்கும், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். இந்த வசனத்தை நம்ம அனைவரும் இணைந்து வாசிக்கலாமா? எல்லாரும் இணைந்து வாசிப்போமா சத்தமா? 11வது வசனத்தை நம்ம அனைவரும் இணைந்து வாசிக்கலாமா? எடுத்துக்கிட்டீங்களா? சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஏன் எல்லாரையும் சேர்த்து நான் படிக்க சொன்னேன் தெரியுமா? ஏன்னா ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன். என்ன கேள்வி? ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்லை, ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி தான். இப்ப அன்னாள் வந்து தனக்கு பிறக்கிற குழந்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு விரதத்துக்கு உரியவனா வளர்ப்பன்னு சொல்றாங்க? என்ன விரதம்? சரியா சொல்லிட்டீங்க. என்ன விரதம்? நசரேய விரதம். இப்ப அது இல்லை கேள்வி. நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, நசரேய விரதத்துக்கு உரியவர்களுடைய தலையில் சவரகன் கத்தி படுமா படாதா? அதுதான் என் கேள்வி. ஏன்னா அங்கதான் ரகசியமே இருக்கு. எப்படி இந்த அம்மா சாதாரண மனுஷியா இல்லாம அசாதாரணமான ஒரு பாத்திரமா மாறினாங்க, எப்படி இவங்க மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்றத இங்கதான் கர்த்தருடைய ஆவியான நமக்கு கற்றுத்தர இருக்கிறார். கேள்வி என்னன்னா, நசரேய விரதத்துக்குரியவர்களுடைய தலையில் சவரகன் கத்தி படுமா படாதா? எத்தனை பேர் படாதுன்றீங்க? படாதுன்றவங்க நல்லா கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்றீங்க படுன்னு? எத்தனை பேர் சொல்றீங்க? சில பேர் படுன்னு சொல்லிட்டீங்க. நசரேய விரதத்துக்குரியவர்களுடைய தலையிலும் எது படும்? சவரகன் கத்தி படும். எப்ப படும்? அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதை பார்த்த பிற்பாடு தான் இந்த அம்மாவுடைய ஜெபம் எவ்வளோ அருமையானது, விலையேற பெற்றிருந்த ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்ள போறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமத்தின் புத்தகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். என்னாகமத்தின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நசரேய விரதத்தை குறித்த விளக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நசரேய விரதத்துக்குரியவர்கள் தலையிலும் சவரகன் கத்தி படும். ஆனா அன்னாள் சொல்லிட்டாங்க, என் பையன் தலையில் எது படாது? சவரகன் கத்தியே படாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை எடுக்கிறாங்க. ஆனா படுமா? எப்ப படுமா? முதல் காரியம் எப்ப படும்? 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் வாசியுங்கள். அவன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணம் அடைந்ததினால் நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதே ஆகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சிரைத்துக் கொண்டு. அப்ப தலைமயிரை சிரைக்கணும்னா என்ன படணும்? சவரகன் கத்தி பட்டுத்தானே ஆகணும். அப்ப எப்ப ஒரு நசரேயனுடைய தலையில சவரகன் கத்தி படும் அப்படின்னு சொன்னா, பிணத்தினால் அவன் தீட்டுப்பட்டானா. என்னது பிணத்தினால தீட்டு? என்ன பிணத்தினால தீட்டு? சடுதியில ஒருத்தன் மரணம் அடைஞ்சிட்டான். அந்த மரணம் அப்ப அது இவ்வளவு நாள் உயிரோடு இருந்தவன் இப்ப என்ன ஆயிட்டான்? செத்துட்டான். செத்தவன் கூட யார் இருக்கிறா? இப்ப உயிரோடு கூட இருக்கிற யார் இருக்கிறா? நசரேயன் பக்கத்திலே இருக்கான். இப்ப அவனுடைய தீட்டு யாரை ஒட்டுது? நசரேயனை ஒட்டி விடுகிறது. அப்ப நசரேயன் தீட்டுப்பட்டு போகிறான், அவன் தலை தீட்டுப்பட்டு போகிறது. அப்ப வேற வழியே இல்லை. தீட்டோடு கூட அவன் நசரேயனா என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. தலைமயிரை என்ன பண்ணிதான் ஆகணும்? சிரைத்துத்தான் ஆக வேண்டும். அப்ப இந்த இடத்துல அன்னாள் தேவ சமூகத்தில் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, என் மகன் தீட்டுப்படவே மாட்டான். என்ன சொல்றாங்க? என் மகன்
தீட்டுப்படவே மாட்டான். மரண பரியந்தம் அவன் தீட்டுப்படவே மாட்டான்றார். அந்த ஜெபம் பார்த்தீங்களா? அந்த ஜெபம் எவ்வளோ ஆச்சரியமானது பார்த்தீங்களா? ஒரு தாயார் தான் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க, நீங்கள் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா, ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா ஒன்று சொல்கிற ஆண்டவரே, அந்த பிள்ளை தலையில் என்ன படாது? சவரகன் கத்தி படவே படாது. அப்போனா என் பிள்ளை என்றைக்குமே பிணத்தினால் என்ன பண்ண மாட்டான்? தீட்டுப்பட மாட்டான். பிணத்தினால்னு என்னது? செத்த கிரியைகளினால் என் பிள்ளை என்ன பண்ண மாட்டான்? தீட்டுப்பட மாட்டான். செத்த கிரியைகள். செத்த கிரியைகள் என்னது? மாமிசத்தின் செத்த கிரியைகள் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். இந்த உலகத்தில் இருக்கிற தீட்டான காரியங்கள்லாம் செத்த கிரியைகள், அசுத்தமானவைகள், அருவருப்பானவைகள். இதெல்லாம் என் பிள்ளை தொட்டு 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 என்ன பண்ண மாட்டான்? தீட்டுப்பட மாட்டான். தன்னை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்வான். பரிசுத்தமான பிள்ளையா அவன் நிற்பான். அந்த பெற்றோர், அந்த தாயாருடைய அந்த எதிர்பார்ப்பு பாருங்க, தரிசனத்தை பாருங்க, அந்த மேலான ஜெபத்தை பாருங்க. வாலிப மகனே, வாலிப மகளே, உங்க பெற்றோர்களுடைய உன்னதமான ஜெபத்திற்கு நீங்க தான் உயிர் கொடுக்கணும். நீங்க தான் உயிர் கொடுக்கணும். நீங்க தான் உயிர் கொடுக்கணும். உங்க தாய் தகப்பன் உங்களை குறித்து ஏறெடுத்த அந்த ஜெபம், அந்த ஜெபம் பிராக்டிக்கலா நிறைவேறணும்னா அது யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? பிள்ளைகள். நீங்க அந்த ஜெபம் எவ்வளவு மேலானது. அப்ப எங்க அப்பா எவ்வளவு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, எங்க அம்மா தன்னை எவ்வளவு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. எங்க அம்மாவுடைய கண்ணீர், எங்க அப்பாவுடைய கண்ணீர் எவ்வளவு ஆழமானது. தேவ சன்னிதானத்துல நீங்க வடிக்கிற கண்ணீர், அந்த கண்ணீரின் மேன்மையை யார் புரிந்து கொள்ளணும்? பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். எப்படி இந்த அம்மாவால் இப்படி சொல்ல முடியும்? அவன் தலையில சவரகன் கத்தியப்படாது, என் பையன் தீட்டுப்படவே மாட்டான். அவன் நமக்கு எப்படி அவ்வளோ ஒரு அசாதாரணமான ஒரு நம்பிக்கை? அப்ப என்ன அண்ணால் என்ன சொல்றாங்க? என் முழங்கால் என் பிள்ளைய காப்பாற்றும், என் உபவாசம் என் பிள்ளைய காப்பாற்றும் அப்படின்றாங்களா? அந்த ரகசியத்தை கடைசியா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் முட்டி போட்டு ஜெபம் பண்றேன் என் பிள்ளைக்காக, 24 மணி நேரமும் ஜெபம் பண்றேன். அவங்களுக்கு கேட்கணும், 24 மணி நேரமும் நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணினா வீட்டு வேலைலாம் யார் செய்யறா? அப்ப உங்க வீட்டுக்காரர் செய்யறாரா? இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, சகோதரன் உங்களுக்காக 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணுவார். இப்ப சகோதரன் எப்போ தூங்குவார்? அப்ப அவன் அதுலயும் என்ன பொய் பித்தலாட்டத்தை பண்றானுங்க பாருங்க நிறைய பேர்ல. வருமானம் வருமானம் பொய் பேச வைக்குது நிறைய பேரை. சரி, அதை விட்டுருவோம். அப்போ அண்ணால் தன்னுடைய ஜெப வாழ்க்கை குறித்தும் தன் உபவாச வாழ்க்கை மீது நம்பிக்கை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு உறுதியாய் ஆண்டோடைய சமூகத்தில் சொன்னாங்களா? இல்ல. அந்த ரகசியத்தை கடைசியா தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமத்தின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை மீண்டும் வாசியுங்க. அவன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணம் அடைந்ததினால் நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதே ஆகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சிரைத்து கொண்டு பாருங்க. அப்ப நல்லாதான் கூட நடந்து வந்தான் ஒருத்தன், திடீர்னு அவன் என்ன ஆயிட்டான்? செத்து போயிட்டான். பட்டுன்னு என்ன ஆயிடுச்சு? தீட்டு. இவரா போய் தொடல, ஆனா அது தொட்டுருச்சு, அவர் தொட்டுருச்சு. அப்ப அண்ணால் சொல்றாங்க, என் பிள்ளையும் போய் பணத்தை தொடமாட்டான், அதுவும் தன்னை தொடுறதுக்கு என்ன பண்ண மாட்டான்? விட மாட்டான். சில பிள்ளைங்க சொல்லுவீங்களே, நான் ஒழுங்காக தான் போனேன், நான் ஒழுங்காக தான் இருந்தேன், அவன் தான் என்னை ரொம்ப கம்பல் பண்ணான், அவன் தான் என்னை ரொம்ப கம்பல் பண்ணான், அதனால தான் நான் இப்படி செஞ்சிட்டேன், அதனால தான் இப்படி பிடிச்சிட்டேன், அதனால தான் இப்படி குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி கை காட்டுவாங்க. ஆனால் அண்ணால் இங்கே சொல்கிறாங்க, என் பிள்ளை யாரையும் கை காட்ட மாட்டான். ஏன்னா தன் பக்கத்தில் சடுதியில் ஒருத்தன் மறிக்கிறது கூட அது கூட இடம் கொடுக்க மாட்டான். செத்த கிரிகளை அவனும் போய் தொடுவது இல்லை, செத்த கிரிகளை அவன் தொடுவதற்கு என்ன பண்ணுறதில்ல? இடம் கொடுப்பது இல்லை. வாலிப மகனே, வாலிப மகளே, நிறைய பேர் உங்க கூட உயிரோடு கூட சுற்றி கொண்டு இருக்கிறது போல் தான் தெரியும். ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் தான் உனக்கு தெரியும் அது செத்த கிரியைன்னு உனக்கு தெரியும். சொல்றது எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்கன்னு தெரியல. வாலிப மகனே, வாலிப மகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அத்தனை பேருக்கு சொல்றேன். நிறைய பேர் உங்க கூட சுத்தி கொண்டே இருக்கிறவங்க உயிர் உள்ளவங்க நீங்க நினைப்பீங்க, உயிரா இருக்கிறாங்க, ஜீவன் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க, ஜீவன் பெற்றவர்கள் என்று சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஆனா சடுதியில அவங்களுக்குள்ள இருந்து என்ன வரும்? மரண வாசனை வரும், மரண வாசனை வரும். எச்சரிக்கையா இருக்கணும். என்னைக்கு மரண வாசனை வரும்னு தெரியாது. நல்லாதான் பேசிட்டே வருவான், ரொம்ப நண்பனா இருப்பான், உயிர் நண்பனா இருப்பான், உயிர் தோழனா இருப்பான், உயிர் தோழியா இருப்பா, இல்ல நல்ல பாய் ஃப்ரெண்டு போல இருக்கும், நல்ல கேர்ள் ஃப்ரெண்டு போல இருக்கும், ரொம்ப டீசெண்டா தான் பேசுவான். ஐயோ அவன் ரொம்ப டீசென்ட், என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப டீசென்ட், அவன் என்ன வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவான், வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவான், வாடி போடின்னு கூட கூப்பிட மாட்டான்.
சில பேர்லாம் மெச்சிக்குவாங்க பாய் ஃப்ரெண்டை, ரொம்ப டீசென்ட், கை கூட மேலே படாது, கால் கூட மேலே படாது. உனக்கு பாருங்களேன், தெரியாதனமா அவன் கையை மேலே படிச்சு, ஏ சாரி 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 சாரி, எத்தனை சாரி கேட்டான் தெரியுமா சொல்லுவாங்க. ஜீவனுள்ள ஒரு போல காணப்படுவாங்க, ஜீவனுள்ள ஒரு போல. ஆனா என்னைக்கு மரண வாசனை வரும்னு உனக்கு தெரியாது மகனே, என்னைக்கு மரண வாசனை அவன் மூலமா வரும்னு உனக்கு தெரியாது. அவன் இந்த பிலிம்லாம் போடுறது எதுக்கு தெரியுமா? சாரி 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 சாரின்றதுலாம் எதுக்கு தெரியுமா? உன்னை மொத்தமா உன்னை தீட்டுக்கு நேரம் நடத்துவதற்காக தான், உன் தலையை தீட்டுப்படுத்துவதற்காக தான், உன் தாய் தகப்பனுடைய ஜெபம் கண்ணீர் வீணா போகணுன்றதுக்காகத்தான் சாத்தான் என்ன பண்றான்? நிறைய பேரை உயிரோடு கூட இருக்கிறவங்க போல செத்து போன பல செத்த கிரியைகளை செய்கிறவங்களாம் உயிரோடு கூட உன் கூடிய சுத்தி கொண்டே இருக்கிறாங்க. திடீர்னு சொல்லி மரண வாசனம் வரும். அந்த சிம்டம்ஸை பார்க்கும்போதே விலகிடணும். நான் பலமுறை சபையில் இதை தொடர்ச்சியா சொல்றேன் வாலிப பிள்ளைகளுக்காக. கண்டதும் காதல், கொண்டதும் மோகம், நிறைய பேர் ஓடுறீங்க. இவன் யாரு, இவன் எப்படிப்பட்டவன் எதுவுமே தெரியாம சில பேர்லாம் இவன் தான் என் உயிர், இவன் தான் என் உசுறு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அன்பு, அப்படியே என் லைஃப் பார்ட்னர்ப்பா. சில பேர்லாம் இப்பயே நன்றி சொல்லவே ஆரம்பிச்சிடுவாங்க. இப்பெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே எனக்கு நல்ல காதலை கொடுத்தீங்க, நல்ல காதலியை கொடுத்தீங்க, நன்றி ஆண்டவரே. நான் எங்க அப்பா அம்மா சண்டையெல்லாம் பார்த்துருக்கிறேன், ஆனா இவன் எனக்கு கண் கலங்காம பார்த்துக்குவான் ஆண்டவரே அப்படிலாம் சொல்லி அப்படியே இப்பயே ஜபலாம் வந்துடும் நிறைய பேருக்குள்ள. விட்டா சாட்சி கூட சொல்லுவாங்க போல இருக்குது. ஆனா அவனுக்கு தெரியாது மகனே, தெரியாது மகளே, அவனுக்குள்ள என்ன மரண வாசனை இருக்குன்னு. மூச்சு இழுக்கும்ல சில பேருக்கு, சாகுற சமயத்துல மூச்சு இழுக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க இது சாவ போகுது அப்படின்ட்டு. அப்படி இழுக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் மரண வாசனை வருது. நான் நசரேயன், விலகி கொள்ள வேண்டும் சொல்லி அவனுக்குள் அல்லது அவளுக்குள் காணப்படுகிற சில சமிக்கைகள், அவங்க மரணத்துக்குரியவர்கள் என்றதை நீ உணர்ந்து கொள்வதற்காக கர்த்தர் காட்டுறார். அந்த இடத்துலலாம் நிறைய டைம் லவ்வர்ஸ் சேர்ந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. நீங்கள் நினைக்காதீங்க அன்பின் மிகுதியினால தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. தே ஆர் மேக்கிங் எ ப்ரூஃப். அவங்க ஒரு ப்ரூஃபை ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வரும்போது அதை ப்ரூஃபாக காட்டி உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. உனக்கு தெரிஞ்சிடும் ஒரு காலகட்டம் வரும்போது இவன் ஜீவன் உள்ளவன் இல்லை, இவன் ஜீவன் உள்ளவன் இல்லை, மரண வாசனை வெளிப்படுத்துறவங்கன்றதை நீ உணர்ந்து கொண்டு வெளியில வரலான்னு தீர்மானம் எடுத்துடுவேன். ஆனா அப்பதான் அந்த போட்டோவை காட்டுவான். அன்பே ஆறு உயிரேன்னு சொல்லி என் மேல சாஞ்சல்ல, அப்ப எடுத்த செல்ஃபி இது. அப்பாட்ட காட்டிடுவேன், அம்மாட்ட காட்டிடுவேன். ஏன் அதையும் மீறி உனக்கு யாராவது பையனோ பொண்ணோ பார்த்தாங்கன்னா அவங்கள்ட்டே வீட்டுக்கு அனுப்புவான் அப்படின்வான். பிளாக்மெயில் பண்ணுவான். அன்பின் மிகுதினால் ஏற்பட்டதில்லை, உன்னை புதகுழியில தள்ளுவதற்காக அவங்க செய்யற சதி திட்டம். நசரேயன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நசரேய விரதெல்லாம் எதுக்கு ஒத்தது தெரியுமா? பரிசுத்த வாழ்க்கை. உன் பரிசுத்த வாழ்க்கையை பத்திரப்படுத்து. நீ நினைப்ப இவன் உயிரோடு கூட இருக்கிறவன், இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லியே போய் கொண்டிருப்பேன். ஆனால் திடீர்னு அந்த மரண மூச்சு அப்படி வரும்போதே நீ புரிஞ்சுக்கணும், இல்லை இவன் நல்லவே இல்லை, விலகிடணும் அப்பயே, இல்லாட்டி நான் தலை தீட்டுப்பட்டுரும். இப்படிதான் திருமணம் ஆனவங்களுக்கு சொல்கிறேன். சில சமயத்தில் ஃபோன் கால் நல்லா வரும், எதிர்ப்பாளர்கிட்ட ரொம்ப அன்பாக வச்சுருப்பாங்க. என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்க, போன வாரம் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் ரொம்ப ஜெபம் பண்ண உங்களுக்காக, கர்த்தர் ஒரு வார்த்தை கூட கொடுத்தார், திருப்பிக் கொள்ளுங்கள் வேதத்தில் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவார். நீங்களும் அப்படியே அப்பா ரொம்ப நல்லா இருக்கார் பிரதர் அப்படின்னு. அப்புறம் இன்னும் ஒரு வாரம் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் சொல்லுவார், இந்த சைட்டை திருப்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு வருவார். அப்போ தான் தெரியும் மரண வாசனை வருதுங்க. மரண வாசனை வரும் பொழுதே அந்த மேல் மூச்சு அப்படி இழுக்கும் போது என்ன பண்ணிடணும், நம்ம இழுத்துட்டு வெளில ஓடி போயிடணும். ஐயோ இங்கே நின்னோம்னா நம்ம தலை என்ன ஆயிடும், தீட்டாயிடும்டா, வேணாம், நிற்கக்கூடாது, ஓடி போயிடணும். நீங்கள் நினைக்காதீங்க வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அந்த சோதனை நினைக்காதீங்க. கடைசி மூச்சை நம்ம விடுற வரையில் என்ன இருக்கு, பாவத்தோடு கூட என்ன இருக்கு, ஒரு யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கும். திருமணம் ஆயிடுச்சு, இவருக்கு நல்ல இப்போ பெரிய பேரம்பேத்திலாம் கூட எடுத்துட்டாரு, இவர் ரொம்ப பரிசுத்தமாக இருப்பார், கரெக்டாக இருப்பார் அப்படிலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. நம்பி போய் எல்லாத்தையும் போய் தலையை கொடுத்துடக்கூடாது, தலையை தீட்டாக்கிடுவாங்க. கேர்ஃபுல். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்தில் கர்த்தருடைய ஆவியானவரை சுட்டி காட்டுகிறார். 3வது அதிகாரத்தில்
முதல் வசனத்தில் வாசியுங்கள். மேலும் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும். பெரிய பட்டியலை சொல்றார். அதுல ரொம்ப முக்கியமா ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். எப்படிப்பட்டவங்களா? மூன்றாவது வசனத்தில் வாசியுங்கள். சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவங்க மரண வாசனையை வெளிப்படுத்துவான். திருமணம் தான் நம்மளுக்கு ஆக போதே, எப்படியா இருந்தாலும் நம்ம நியமிச்சிட்டோம்ல, அப்பா தடுத்தாலும் சரி அம்மா தடுத்தாலும் சரி, உனக்கு நீ எனக்கு நான் சொல்லி நம்ம இவ்வளோ தூரம் அந்யோன்யம் ஆயிட்டுமே, ஏன் நம்ம இந்த செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தூண்டுவான். இச்சை அடக்கம் இல்லாம தூண்டுவா. எதுக்கு தெரியுமா? உன் தலையை தீட்டுப்படுத்துவதற்காக, உன் பரிசுத்தத்தை காவு வாங்குறதுக்காக தான் என்ன பண்ணுவான், அவன் செயல்படுவா. தொடர்ந்து வாசிங்க. இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமான பாவங்கள் கரை புரண்டு ஓடும். ஜீவனோடு கூடவே இருக்கிறான் நீங்க நினைப்பீங்க. ஆனா சட்டு என்ன பண்ணிடுவான்? அவனுக்குள்ள இருந்த அந்த மரண வாசனை வரும். எச்சரிக்கையார் மகனே, எச்சரிக்கையார் மகளே. ஆனா இங்க அண்ணால் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா, ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா, நான் சொல்றேன் ஆண்டவரே, என் பிள்ளை செத்த கிரியை போய் அதுவும் தொடாது, செத்த கிரியை தன்னை தொடுவதற்கு என்ன பண்ணாதே விடாது. இவனும் பிடிக்க மாட்டான், மற்றவங்க பிடிக்க வச்சாலும் பிடிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டான். சில பிள்ளைங்களாம் தங்களை ரொம்ப நல்லவங்களா காட்டுவாங்க. போனம்மா, ஒழுங்காக தான் போனேன் நான், ஆனால் பாருங்களேன் அவன் கொக்கோ கோலான்னு சொல்லி அதில் கலந்து கொடுத்துட்டாமா அப்படின்வான். சொல்லுவார் அவர், அப்படியே சொல்லுவார். அவன் கோக்குன்னு சொல்லி அதில் போய் அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாமா, எனக்கு தெரியாமல் நான் குடிச்சிட்டோமா, அப்புறம் எப்போ எழுந்துச்சுன்னே எனக்கு தெரியாதுமா அப்படின்வான். அப்படியே அம்மாவனா, ஐயோ என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு. மரண வாசனை உனக்கு ஏற்கனவே தெரியும். அங்கே போனால் மரண வாசனைன்னு தெரியும். ஏன் போனேன்? எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் அண்ணால் தன் குமாரனை குறித்து ஆண்டுடைய சமூகத்தில் சொல்கிறாங்க, என் பிள்ளை தீட்டுப்பட மாட்டாண்டவரே, சவரகன் கத்தி அவன் தலையில் என்ன படாது. உங்கள் பெற்றோருடைய ஜெபத்துக்கு உயிர் கொடுங்க. அந்த ஆழமான அர்ப்பணிப்பு தேவ சமூகத்தில் வெளியேற பெற்றதாக மாறட்டும். உங்களுக்கு தெரியாது, திரை மறைவில் உங்கள் தகப்பன் தாய் உங்களுக்காக முழங்கால் படிட்டு எப்படி ஜெபிக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது. உங்கள் கணவன் உங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறான்னு தெரியாது. உங்க மனைவி உங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் அந்தரங்கத்தில். ஏன்னா அண்ணால் தனிமையில போய் தேடுறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தை தனிமையில போய் தேடுறாங்க. தனிமையில் தேடுகிற அந்த மனுஷி தேவ சமூகத்தை தேடுறவங்க, அவங்களுக்குள்ள ஆழமான அர்ப்பணிப்பு தானாவே ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்க தொடர்ச்சியா கர்த்தரை தேட ஆரம்பிச்சீங்கன்னா ஆச்சரியமான மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அண்ணாளுக்குள்ள அந்த மாற்றம் ஏற்பட்டது. இப்ப தீட்டுப்பட்டால், செத்த கிரியினால் தீட்டுப்பட்டால் தலையை சவரம் பண்ணணும். அப்ப சவரகன் கத்திப்படும். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் இருக்கு. அதே 6வது அதிகாரத்தில் என்னாகமத்தின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 7வது வசனத்தில் வாசியுங்கள். அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால் மரணம் அடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினாலாகிலும் சகோதரியினாலாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. இப்ப இந்த இடத்துல அடுத்து எப்ப அவன் தீட்டுப்பட்டுருவானா, நல்ல நசரேய விரதத்துக்குரிய ஒரு மனுஷனா ரொம்ப அர்ப்பணிப்பா, ஆழமான அர்ப்பணிப்போடு கூட தன்னை வேறு பிரித்து கொண்டு கர்த்தருக்கேன்ற பரிசுத்த பாத்திரமா இருப்பான். ஆனா தகப்பனுடைய மரணமோ அல்லது தாயுடைய மரணமோ அல்லது சகோதர சகோதரிகளுடைய மரணமோ அவனை அசைத்திடும். அது அவனுடைய எமோஷன் அப்படியே தூண்டும். அவன் எமோஷனை தூண்டிடும். மரணம் அப்படின்னு சொன்னா நீங்க எழுத்து ரீதியான மரணத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ளாதீங்க. தகப்பன் மூலமா ஒரு சோதனை வரும். என்னடா மகனே, நீ இப்படி பண்ணிட்டியடா, ஆண்டவர் தான் உனக்கு முக்கியமா, நான் இல்லையா, இப்ப நான் செத்துட்டேன், நீ எனக்கு கூலி போட மாட்டியா, இப்படி பேசும். அப்படியே சென்டிமெண்ட் அப்படியே தூண்டும். என்ன மகனே, உன்னை எப்படி நான் பொத்தி வளர்த்தேன், நீ இப்படி ஆண்டவர் பக்கம் போயிட்டியே, என்ன விட்டுட்டியே, என் அன்பு உனக்கு இல்லையா. இது எமோஷன் அப்படியே தூண்டும். அப்போ அதனால நசரேய விரதம் உரியவங்க என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பான்னு போய் அப்படி கட்டி பிடிச்சி தீட்டாயிடும். முடிஞ்சு போச்சு. அந்த உயரிய ஸ்தானத்தை விட்டு கீழே என்ன பண்ணியாச்சு, இறங்கியாச்சு. இதை சொல்லும்போது ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ்.
இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பாடல்? தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? அந்த பாடல் ஒரு தடவை பாடிடுவோம். பாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. அவன் தன் தேவனுக்கென்று செய்த அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியா அவன் தலைமேல் இருக்கிறபடியா மரணம் அடைந்த தன் தகப்பனால் ஆகிலும், பாருங்க, அப்பா இறந்தாலும் சரி, தாயினால் ஆகிலும், அம்மா இறந்தாலும் சரி, சகோதரனால் ஆகிலும், அண்ணன் தம்பி இறந்தாலும் சரி, சகோதரியினால் ஆகிலும் ஆகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. உங்க அப்பா இறந்துட்டாரு, உங்க அம்மா இறந்துட்டாங்க, அண்ணன் இறந்துட்டான், தம்பி இறந்துட்டான்னு, ஐயோ நான் நசரேய விருதத்துக்குரிய, ஆனா ஐயோ என்னால முடியாது, இந்த இடத்துல என் மனசை உடைக்குது அப்படின்னு சொல்லி போய் அந்த பணத்தை போய் தொற்ற மாட்டார். உண்மைதான், என் தகப்பனை நேசிக்கிறேன், என் தாயை நேசிக்கிறேன், என் சகோதர சகோதரியை நேசிக்கிறேன், ஆனா அதனால என் ஆண்டு ஒரு பெரிய ஸ்தானத்துல வச்சிருக்கிறார், அதை விட்டு நான் கீழே என்ன பண்ண மாட்டேன், இறங்கி வர மாட்டேன். இதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தெரியுமா? ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த ஒரு பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடல். ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்று சொல்லி அருமையான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. அந்த பாடலை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாடலை எழுதின அந்த மனுஷன், அவரை குறித்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் எடுத்து தந்துட்டீங்க. நான் ரொம்ப இங்கிலீஷ்லலாம் பாட்டு பாட மாட்டேன், தமிழில் தான் எனக்கு நல்லா பாட வரும். பாடுவோமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். இந்த பாடலை எழுதுனது யார் தெரியுமா? வேல்ஸ் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது, பெரிய எழுப்புதல். அந்த எழுப்புதல் சமயத்துல அநேகர் கர்த்தரால் தொடப்பட்டு பல தேசங்களுக்கு மிஷினரிகளா புறப்பட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு கூட்டம் இந்தியாவின் மீது பாரப்பட்டு வடகிழக்கு இந்தியாவில் ஊழியம் செய்யறதுக்காக புறப்பட்டு வந்தாங்க. வேல்ஸ் தேசத்துல இருந்து புறப்பட்டு வராங்க. அவங்க இந்தியா மேல பாரப்பட்டு வடகிழக்கு இந்தியாவில் ஒரு சில மிஷினரிமார்கள் ஊழியம் செய்ய வராங்க. எங்க வராங்கன்னா, அசாம் மாநிலத்தில் நாகா என்கிற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஆதிவாசிகள், நாகா இன கூட்டம் அப்படின்வாங்க. அவங்களுடைய வழக்கம் என்னன்னா, நீ எத்தனை பேர் தலையை நீ வெற்றியோ அந்த அளவுக்கு நீ கெத்தானவன் அப்படின்னு அர்த்தம். என்னது? எத்தனை பேர் தலையை நீ வெற்றியோ, ஒவ்வொருத்தன் தலையை வெட்டி தான் வீட்டுல கூரையில தொங்க விடுவானா. 10 தலை தொங்கி இருந்ததுன்னா அவர் யாரு? பெரிய வீரன். 8 தான் இருந்ததுன்னா அவர் அவனை விட இவர் பெரிய வீரன். அதனால போட்டி போட்டு தலையை வெட்டுவான். அந்த மாதிரி ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுவில் ஊழிய சேர்த்துக்கு மிஷினரிமார்கள் வராங்க. பயங்கரமான எதிர்ப்பு. ஆனா அதன் நடுவில் ஒரு மனிதன் ஆண்டவரால் தொடப்பட்டுட்டான். அவன் தொடப்பட்டு, அவன் மனைவி தொடப்பட்டு, அவன் 2 பிள்ளைகள் தொடப்பட்டு, அவன் ஒட்டுமொத்த குடும்பமும் தொடப்பட்டு, அவன் மூலமாய் மற்றவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தரால தொடப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ஆதிவாசி தலைவனுக்கு பயங்கர கோபம், பயங்கரமான கோபம். ஒட்டுமொத்த கிராமத்தையும் ஒன்னா கூட்டி அவனை நடுவில் நிறுத்தி சொல்லிட்டான், இன்னைக்கு நீ இந்த இயேசு நீ மறுதளிக்கலனா உன் பிள்ளைகளை நான் இங்கே சாவடிப்பேன் அப்படின்றான். அப்பதான் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு இந்த பாடலை தர்றாரு. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கி இது யார் மேல? 2 பிள்ளைங்க மேல பாய். அவன் கண்ணுக்கு முன்னாடி 2 பிள்ளைங்க செத்து கீழே விழுவுறான். இதுதான் சென்டிமெண்டா நிறைய நம்மளை தாக்கும், சென்டிமெண்டா நம்மளை அசைக்கும். நமக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்தை விட்டு நம்மளை என்ன பண்ணும்? கீழே இறக்க பார்க்கும். உங்களை கர்த்தர் ஒரு உயரிய ஸ்தானத்தில், உன்னத ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டார். ஆனா தகப்பன், தாய், சகோதர சகோதரிகள் சென்டிமெண்டா சில காரியங்களை பேசி நம்மளை கீழே அப்படி இறக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்ப அந்த ஆதிவாசிகளின் தலைவன் சொல்றான், பிள்ளைங்களை சாவடிச்சிட்டேன், இப்பனாச்சும் மறுதளிச்சுட்டு இன்னொரு சான்ஸ் தரேன், இல்லாட்டி யாரையும் சாவடிச்சிடுவேன்,
மனைவியை சாவடிச்சிடுவேன் அப்படின்னு. அடுத்த கவியை பாடுறானா, அடுத்த கவியை பாடுறேன். யாருமே இல்லைனாலும் யாரை நான் பின்பற்றி போவேன், இயேசுவை பின்பற்றி போவேன். அடுத்த கவியை பாடுறானா. பாடி முடிக்கிறவங்களாட்டி அடுத்த அம்பு யார் மேலே பாஞ்சிருச்சு, மனைவி மேலே பாஞ்சு மனைவி செத்து கீழே விழுந்துச்சு. நீ யோசித்து பாருங்க. இதெல்லாம் சாதாரணமாக பிள்ளைங்களுக்கு ஒரு சளி, இரும்பல், காய்ச்சல் ஏதோ ஒன்று ஒரு நாள் 2 நாள் அவங்க சிக்காயிட்டானால உங்களுக்கு தூங்க முடியுதா சரியா, உங்களால் சாப்பிட முடியுதா அவங்களால? நான் என்னைய சேர்த்து தான் சொல்கிறேன். நமக்கு ஒன்றுனாலும் நம்ம தாங்கிடுவோம், ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா நம்மளால தாங்க முடியுதா? எவ்வளோ பதைக்கிறோம், எவ்வளோ பதைக்கிறோம், எவ்வளோ நமக்குள்ள மன உளைச்சல் அந்த இடத்துல, பிள்ளைகளை பற்றியே நினைவு. ஆனால் இங்கே கண்ணுங்களுக்கு முன்பாக, தன் கண்களுக்கு முன்பாக தன் பிள்ளைகள் இருவரும் மரித்து விடுவதை அந்த மனிதன் பார்க்கிறான். அடுத்து மனைவி தன் மனைவி மரித்து விடுவதை பார்க்குறான். மீண்டும் ஆதிவாசிகள் தலைவன் சொல்கிறான், இன்னொரு சான்ஸ் தரேன், உன் உயிரை நீ தப்பி வைக்கலாம். அப்பதான் ஒரு கவியை பாடுறான். சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். அம்பு அவனையும் பாய்ந்து வந்து தாக்கி அவனை செத்து போனான். ஒரே வேளையில் 4 பேரும் செத்து கீழே விழுந்தாங்க. இதை பார்த்து தலைவனுக்கு பெரிய அதிர்ச்சி. 2000 வருஷத்துக்கு முன்பாக செத்து போன ஒரு மனுஷன், அவன் சொல்றான், நினைச்சுக்கிறான், செத்து போன ஒரு மனுஷனுக்காக இவன் உயிரை கொடுக்குறானா, அவருக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குடா. யாரை பத்தி யோசிக்கிறான்? இயேசுவை பத்தி யோசிக்கிறான். 2000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மனுஷனுக்காக இந்த மனுஷன் உயிரை கொடுக்குறானா, இது ஏதோ ஒன்று இருக்குடா, எனக்கு அந்த இயேசு வேணும்னு சொல்லி அவன் தன்னை முழங்கால் படிட்டு அர்ப்பணித்தானா. ஒட்டுமொத்த கிராமம் மணிக்கு ரட்சிக்கப்பட்டது. பார்த்தீங்களா? சென்டிமெண்டான டாக் வந்துதாங்க. ஆனா கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. அண்ணன் சொல்லுவான், தம்பி சொல்லுவான், அக்கா சொல்லுவாங்க, நீ இயேசுவை மறுதளிக்கணும்னா சொத்துல உனக்கு பங்கு இல்லை அப்படின்னு. சில பேர் அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, சரி இந்த டைம்ல நான் சரி ஓகே சொத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சர்ச்சுக்கு வந்துடலாம். இந்த மாதிரி ஆட்கள்லாம் உண்டு, நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஏன் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க வேணா பாருங்களேன், வாங்கிட்டு அந்த சொத்துல அந்த இடத்துல நான் ஒரு சபை கட்டி தரேன் பாருங்களேன். ஆண்டவர் கேட்பார், ஒன்னே அல்ல, உன்னுடையது அல்ல, ஒன்னு தான் நான் தேடுறேன். கர்த்தர் கேட்கறது என்னது? உன்னுடையது அல்ல, நான் எதை தேடுறேன்? ஒன்னு தான் தேடுறேன். நீ தான் எனக்கு வேணும். உன் பாக்கெட்ல இருக்கிறத நான் எதிர்பார்க்கல. உன் பாக்கெட்ல இருந்து நீ என்ன போடுற எனக்கு, அது எனக்குலாம் வேணாம். கழுத்துல இருக்கிறத கழட்டி போட்டியா, காத்துல இருக்கிறத கழட்டி போட்டியா, அதெல்லாம் எனக்கு வேணாம். நீ ஒன்ன கொடுத்தியா, எனக்கு ஒன்ன பலிபீடத்துல வச்சியா, அதுதான் முக்கியம். இப்ப இந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். என்னாகமத்தின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசியுங்கள். அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமையில் இருக்கிறபடியா. எங்க இருக்கு? தலைமையில் இருக்கு. மகனே மகளே, தேவ பிரசனம் உண்மையில இருக்கு. தேவ பிரசனம் உண்மையில இருக்கு. அந்த தேவ பிரசனத்தை எந்த காரணத்துக்காக என்ன பண்ணிடாத, விட்டு கொடுத்துறாத, இழந்துராத. யாருக்காகவும் இழந்துராத. அப்பாவுக்காகவும் இழக்காத, அம்மாவுக்காகவும் இழக்காத, அண்ணன் தம்பிக்காகவும் இழக்காத, யாருக்காகவும் இழக்காத. அப்பனா இங்க அண்ணால் என்ன சொல்றாங்க தெரியுமா? அண்ணால் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான்? ஆண்டவரே, என் பிள்ளை எனக்கு நீங்க ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா ஒன்னு சொல்றான், ஆண்டவரே, எல்லாரை விட என் பிள்ளை யாரை தான் நேசிக்கும்? உங்களை தான் நேசிக்கும் ஆண்டவரே. அந்த ஜபத்துடைய ஆழம் உங்களுக்கு தெரியுதா? சவரகன் கத்தி என் பிள்ளையுடைய தலை மேல படாது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் பிள்ளை எல்லாரும் விட, என்னைய விட உங்களை மாத்திரம் தான் நேசிப்பான் என் பிள்ளை. நான் செத்தாலும் சரி அவன் தன்னை தீட்டுப்படுத்திக்க மாட்டான். யோசித்து பாருங்க. அண்ணால் மலடியா இருந்து பல வருடங்கள் மலடியா இருந்து அப்புறம் ஒரு குமாரனை பெற்றெடுத்தாங்கன்னா அந்த பிள்ளை மேல என்ன அன்பு வைத்திருப்பாங்க, என்ன பாசம் வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைய அம்மாவை என்ன அதிகமா நேசித்திருக்கும். சாதாரணமாக நம்ம இயல்பா சொல்லுவோம், ஆம்பளை பிள்ளைங்க அதிகமா யாரை தான் அதிகமா நேசிப்பாங்க? யார? அம்மாவையா அப்பாவையா? யார? எங்க வீட்டுல வேறங்க அப்படின்றீங்களா? பொதுவா நம்ம பார்த்தோம்னா பெண் பிள்ளைங்க யார் அதிகமா நேசிக்குதுங்க? அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கும். அதே மாதிரி அப்பாவும் ரொம்ப பொலைட்டா இருப்பார். ஆம்பளை பிள்ளை தான் கடுகுடுன்னு இருப்பார். அப்படியே, ஏய் எப்போ வந்த, சாப்பிட்டியா, வந்தியா? பேரண்ட்ஸ் அதெல்லாம் மாத்திக்கணும். பிள்ளைங்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு வரணும்.
சில அப்போல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தாருன்னா மிலிட்ரி ஆஃபீஸர் தான். வந்துட்டானா அவன் வந்துடுவான், அப்படியே பாப்பார். அதான் அவருடைய பாரு. சாப்பிட்டியா? அவனும் சாப்பிட்டேன், அவ்வளோதான். எவ்வளோ லேட்டு, அடுத்த முறை பண்ணால் அவ்வளோதான். பிள்ளைங்களை விட்டு அப்படி தூரப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்காதீங்க. நல்ல அன்பின் ஐக்கியத்தை கிரியேட் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிற நெருக்கம் எதிரி உள்ள நுழையாதபடிக்கு என்ன பண்ணும்? பாதுகாக்கும். ரொம்ப அந்த அன்பு நல்லா உங்களை என்ன பண்ணும்? இணைத்திருக்கணும். எதிரி உள்ள வரத்துக்கு ஒரு இடைவெளி கூட கொடுக்கக்கூடாது. ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அன்பு அதிகமாக காட்டுங்க. உங்கள் பிள்ளைங்க சொல்லணும், எங்கள் அப்பா தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட், எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட், எங்கள் அப்பா தான் என்னுடைய பெஸ்டி, எங்கள் அம்மா தான் என்னுடைய பெஸ்டி அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த ஒஸ்டிலாம் உள்ள நுழையவே முடியாது பார்த்துங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அதை சுட்டி காட்டுறார். ஆனால் எங்கள் அண்ணால் சொல்கிறது என்னன்னா, ஆண்டவரே ஒன்று சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அவன் தலையில் சவரகன் கத்தியே படாது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் செத்தா கூட அவன் தீட்டுப்பட மாட்டான், அவங்க அப்பா செத்தா கூட தீட்டுப்பட மாட்டான், யார் செத்தாலும் தீட்டுப்பட மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரை விட என் பிள்ளை யார் அதிகமாக நேசிக்கும்? உங்களை தான் நேசிக்கும். எப்படி அந்த அம்மா மாற்றத்தை கொண்டு வந்தாங்க தெரியுதா? சாதாரண எல்கானாவின் குடும்பத்தை ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசமும் திரும்பி பார்க்கத்தக்கதான ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றம் தனிமையில் அன்னாள் போய் தேவ சமூகத்தை தேடுவதனால் ஏற்பட்டது மாத்திரமல்ல, அசாதாரணமான ஒரு ஜெபம் புறப்பட்டு வருது. என் பிள்ளை எல்லாரை விட உண்மை நேசிக்கத்தக்கதா அப்படி வளர்ப்பேன். அது வளர்க்கறதுல தான் இருக்கு. பிள்ளைங்களை அப்படி வளர்க்கணும். அந்த ரகசியத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும்னா, இன்றைக்கு இரவுல ஒரு தேவ செய்தி நம்மளுடைய வலைத்தளத்தில் அப்லோட் ஆகும். அந்த செய்தியை கேளுங்க. பெற்றோர்களே பாகம் 2ன்னு சொல்லி ஒரு தேவ செய்தி வரும். அந்த தேவ செய்தியை பெற்றோர்கள் கண்டிப்பா கேட்கணும். அது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாக நம்ம சபையில முதல் ஆராதனையில் வெளிப்பட்ட செய்தி அது. அந்த தேவ செய்தியை அத்தனை பேரும் கேளுங்க. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் தன் வேதத்திலிருந்து நமக்கு வெளிப்படுத்தியிருப்பார். அப்ப அன்னாளுடைய அந்த தரிசனத்தை பார்த்தீங்களா? செத்த கிரியையினாலே என் பிள்ளை தீட்டுப்பட மாட்டான். அது மாத்திரம் இல்லை, என் பிள்ளை எல்லாரை விட யார் அதிகமாக நேசிப்பான்? உங்களை தான் நேசிப்பான். அது மாத்திரம் இல்லை, நசரேயன் மற்றும் ஒரு காரியத்தினாலும் தீட்டுப்பட முடியும். தீட்டுப்படாமலேயே சவரகன் கத்தி அவன் தலைமையில பட முடியும். எப்படி? வசனத்தில் பாருங்கள். இது 3வது காரியம். என்னாகமத்தின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நசரேயனுக்குரிய பிரமாணமாவது அவன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்றே அவன் ஆசரிப்பு கூடார வாசலிலே வந்து அப்ப நசரேயர்கள் விரதம் எடுக்கும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு வருஷம் நான் நசரேயனா இருக்க போறேன், நான் இந்த 6 மாசம் அல்லது 5 வருஷம் 10 வருஷம் நான் நசரேயனா இருக்க போறேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறித்து வைத்துருவாங்க. அப்படி நிறைவேறின பின்பு, அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் முடிந்த பின்பு என்ன நடைபெறுமா? வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அதை குறித்து 18வது வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். அப்பொழுது நசரேயன் ஆசரிப்பு கூடார வாசலிலே பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை என்ன பண்ணி சிரைத்து. அப்ப இந்த நாள் முடிந்த உடனே போதும், நான் நசரேயனா இருந்தது போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவானா, பொருத்தனை முடித்து கொண்டு தலையை என்ன பண்ணுவான்? சிரைத்து கொள்வான். அப்ப சவரகன் கத்தி எங்க படுது? தீட்டுப்படல. எந்தவித காரியத்தினாலும் தன்னை அசுத்தப்படுத்திக் கொள்ளல. ஆனா இது போதும், இத்தனை நாள் நான் நசரேயனா இருந்தது எனக்கு போதும், இதோட நான் நிறுத்திக்கிறேன், நான் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சது போதும், ஐயோ இதுல எவ்வளவு பட்டேன் நான், எனக்கு போதும் அப்பா, நீங்க கொடுத்த பேர்லாம் எனக்கு போதையா, நான் இனிமே நான் செய்யலையா. சில பேர் பார்த்துருக்கீங்களா, ஐயோ நீ கொடுத்த பேர்லாம் எனக்கு போதும்பா, இனிமே எனக்கு வானண்டா, உன் வீட்டு வாசப்படியே நான் வரமாட்டேன், உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். சில பேர் அதை ஆண்டவர்கிட்டே பேசுவாங்க. ஆண்டவரே நீங்க என்ன புதுசா நான் சொல்றேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒருத்தர் வேதத்திலே சொல்லியிருக்காரு, நீங்க அதை வாசித்தீங்கன்னா தான் நான் ஏதோ வேதத்திட்டு வெளியில போய் பேசுறனோ நீங்க நினைக்கிறீங்களே. வாசித்துக்கலாமா? அதை ராஜாக்களின் முதல் புத்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நீங்க இதை வாசித்தோன்னே அடடே ஆமா ஒருத்தர் போதும் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. 19வது அதிகாரத்தில்
கர்த்தருடைய ஆவியானவர் அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள், 4வது வசனத்தில் வாசியுங்கள். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லி கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அப்ப என்ன அர்த்தம்? போதும் ஆண்டவரே, நான் ஊழியம் செஞ்சதே போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, இத்தனை நாள் நான் செஞ்சது போதும் ஆண்டவரே, நான் ஜெபித்தது போதும் ஆண்டவரே, என் கணவனுக்கு ஜெபித்து என்னத்தை கண்டேன், என் மனைவிக்கு ஜெபித்து என்னத்தை கண்டேன், என் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ பாடுபட்டு என்ன கண்டேன், போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த டைம்ல ஒரு சத்தம் கேட்கணும், இன்றைக்கு உன்னை நான் எடுத்துக்கொள்வேன்னா உடனே உபவாசம் தொடங்கிடும். ஐயோ வேணாம் ஆண்டவரே, ஐயோ ஏன்னா எலியாவும் அப்படித்தான் பண்ணார். போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், நீ ஜெபமே பண்ண வேணாம் எலியா, நீ அங்கேயே இருந்தினா போதும், ஏசபேலே ஒன்று வெட்டி போட்டுருவா, நீ எங்க ஓடியாந்த இன்னைக்கு நம்ம நிறைய டைம் பண்ற ஜபம்லாம் மாயமாலமான ஜபமா இருக்கும். என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே. இன்னும் சில பேர், ஆண்டவரே நான் செத்தாதான் எங்க தீர்வு வரும் ஆண்டவரே, ஆமேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா என்ன ஆயிருக்கும்? என்னைக்கோ நம்ம செத்து போன இடத்துல புல்லு இல்லை, மரமே முளைச்சிருக்கும். ஆனா இப்ப இந்த இடத்துல ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார். போதும் ஆண்டவரே, இதோட என் ஓட்டத்தை நான் நிறுத்திக்கிறேன். அப்ப நசரேன்னு சொல்லுவான், போதும் இதோட நான் நிறுத்திக்கிறேன், இனிமே நான் நசரேனா இருக்கல, சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிறேன், என்னுடைய அந்த உயர் ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்கி வந்துடுறேன், சராசரியான ஒரு மனுஷனு போல இருந்துடுறேன், இங்க போக கூடாது, அங்க போக கூடாது, அதை போக கூடாது அப்படிலாம் இருக்குதுல்ல, நசரேனா இருக்கிற வரலாம் தானே அந்த கட்டுப்பாடு, அதெல்லாம் நமக்கு வேணாம், இதோட நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, ஆசாரிப்பு கூட கண்ட வரணும், ஆசாரியன்ட்டு அதை சொல்லணும். உடனே ஆசாரியர் என்ன பண்ணுவாரு? தலையை சிரைத்து அவனுடைய பொருத்தனைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணி அவன் சாதாரண ஒரு மனுஷனாய் வாழத்தக்கதான ஒரு காரியத்தை செஞ்சுவார். ஆனா இப்ப அண்ணாள் சொல்றாங்க, என் பிள்ளை என்னைக்குமே தான் ஓடுற ஓட்டத்தை என்ன பண்ண மாட்டான், நிறுத்த மாட்டான், மகிமையா ஓட்டத்தை தொடங்குவான், மகிமையா ஓடுவான், மகிமையாவே என் பிள்ளை என்ன பண்ணுவான், ஓட்டத்தை முடிப்பாண்டவரே. என்ன ஆச்சரியமான ஜெபம் பார்த்தீங்களா? என்ன ஆச்சரியமான ஜெபம் பார்த்தீங்களா? என் மகனை குறித்து என்ன அருமையா அந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க. என் பிள்ளை நசரேனாய் தொடங்கி நசரேனாய் ஓட்டத்தை ஓடி நசரேனாகவே தன் ஓட்டத்தை என்ன பண்ணுவான், நிறைவு செய்வான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், வேதத்துல நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்க. நசரேனாய் ஓட்டத்தை தொடங்கின ஒரு மனிதன் தன் ஓட்டத்தை என்ன பண்ணாரு, நிறுத்தினத சிம்சோனுடைய வாழ்க்கை நீங்க தெரியும். அப்ப நசரேயன் தன் விரதத்தை உடைக்க முடியும், மற்றவர்களும் அதை உடைக்க முடியும். ஆனா எதற்குமே என் பிள்ளை இடம் கொடுக்க மாட்டான். உங்களுக்காகவே என் பிள்ளை கிரியை செய்து கொண்டே இருப்பான், உங்களுக்காகவே என் மகன் ஓடிக்கொண்டே இருப்பான், மரண பரியந்தம் உங்களுக்காக உண்மையா இருப்பான்னு சொல்லி எவ்வளவு ஆச்சரியமான ஒரு அர்ப்பணிப்பு பார்த்தீங்களா? மாற்றத்தை நீ கொண்டு வர முடியும் மகனே, கொண்டு வர முடியும் மகனே. அது தேவ சன்னிதானத்திலே தனிப்பட்ட முறையில் நீ கர்த்தரை தேடுகிற சமயத்தில் மண்ணுக்குரிய காரியத்துக்காகவே நீ ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டிருந்தா மாற்றத்தை உன்னால் ஏற்படுத்த முடியாது. ஆண்டவரே ஒரு ஆண் பிள்ளை எனக்கு கொடுங்க, அந்த பிள்ளையை நல்லா வளர்த்து நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி எல்லாரும் ஊரே பார்த்து சொல்ற மாதிரி மலடியா இருந்த என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணப்பார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றான். ஆண்டவரே இந்த மண்ணுக்குரிய ஜெபங்கள் எல்லாம் உங்க மேன்மையா மாத்தாது. ஆண்டவரே உங்களை ஏத்துக்கிட்ட நான் என்னத்தை கண்டேன்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. என் தாய் தகப்பன் சொந்த சகோதரர்லாம் கேட்குறாங்க, என்னத்தடா கண்டேன்? ஆண்டவர் ஏத்துக்கிட்டு இன்னை வரலாம் வாடகை வீட்டில் இருக்கிற, ஓட்டு வீட்டில் இருக்கிற, ஒழுகுற வீட்டில் இருக்கிற, எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுங்க ஆண்டவரே, கிரக பிரேசம் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு சாட்சி சொல்றான். ஆண்டவரே மண்ணுக்குரிய காரியம் உங்களை மேன்மைப்படுத்தாது, இதெல்லாம் மேன்மைப்படுத்தாது, இதெல்லாம் மேன்மையை கொண்டு வர. மேலானதை தேடுங்கள், மகிமையான ஜெபத்தை தேவ சன்னிதானத்தில் ஏறிடுங்கள், உன்னதமான ஜெபத்தை கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஏறிடுங்கள். உங்கள் அர்ப்பணிப்பு மேலான அர்ப்பணிப்பாய் காணப்படட்டும். அந்த அர்ப்பணிப்பு தான் மகிமையான மாற்றத்தை கொண்டு வரும், மகிமையான மாற்றத்தை கொண்டு வரும். இப்ப அண்ணாளுடைய ஜெபத்தை மீண்டும் வாசிப்போமா? சாமுவேலின் முதல் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று அவன் தலைமேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். உன்னதமான ஜெபம்,
மகிமையான ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அதனால் தான் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகளை நாடுங்க. மேலானதை தேடுங்க. மண்ணுக்குரிய காரியத்துக்காக ஆண்டுடைய சமூகத்துல போய் உங்க உள்ளத்தை ஊற்றி கொண்டு இருக்காதீங்க. இதை தாங்க, அதை தாங்க, அதுல நான் இதை தரேன், அதை தரேன், இதை செஞ்சு தரேன், இதெல்லாம் வேணாம். என் ஆண்டவருக்கு அதெல்லாம் நான் பற்றாக்குறையா நான் கேட்கிறேன். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் கேட்கறதுல என்னன்னா, நமக்குள் ஏற்படுகிற ஆழமான அர்ப்பணிப்பு. மேலான ஜெபமா இருக்கணும். ஆழமான அர்ப்பணிப்பாய் காணப்பட வேண்டும். மேலானதை தேடுங்கள். மாற்றத்தை உங்கள் மூலமாய் கர்த்தர் கொண்டு வருவார். எப்படி அண்ணால் இவ்வளோ தைரியமா ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்னாங்க? அப்போ அவங்க தன்னுடைய ஜெப வாழ்க்கையை நம்பி அப்படி சொன்னாங்களா? நான் வடிக்கிற கண்ணீர், என் ஜெபம் என் பிள்ளைய விலை செய்யாது, என் பிள்ளைய பாதுகாத்துக்கொள்ள. சில பேர்லாம் அப்படி மாற்றுட்டுவாங்க. நாங்கள் ஜெபித்த ஜெபம் வீணா போல, நாங்கள் இந்த காரியத்தெல்லாம் கொடுத்துருக்குறோம், அதனால் இதெல்லாம் வீணா போல. சில பேர் சொல்லுவாங்க, என் வீட்டிலேருந்து இத்தனை பேர் ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கிறேன், அதனால இதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்வாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ கர்த்தருக்கு ஒரு கிரியை அவங்க செய்தனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. வேத சத்தியத்தை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. அன்னால் எதனால் இப்படி சொன்னாங்க தெரியுமா? அவங்க ஒரு ஜெபத்திலேயே அதை ஏறெடுத்தாங்க. 2வது அதிகாரத்தில், சாமுவேலின் முதல் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் வாசிங்க. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை என்ன பண்ணுவாரு? காப்பார். என் பிள்ளை பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவானுடைய பாதத்தை யார் பாதுகாப்பா? என் ஆண்டவர் பார்த்துக்குவார். என் ஆண்டவருடைய கிருபை என் பிள்ளையை நிலைநிறுத்தும். என் ஜெபம் இல்லை. ஏன்னா தீட்டுப்படாதபடிக்கு நம்ம கண்ணில் இருக்கிறவர்களை தான் பிள்ளைங்களை பார்த்துக்க முடியும். எல்லா டைம்ல நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருப்பாங்களா? இருக்க முடியுமா? கண்காணாத இடத்துக்கெல்லாம் பிள்ளைங்க புறப்பட்டு போறாங்க இல்லையா? படிக்க போறாங்க, வேலைக்கு போறாங்க, பள்ளிக்கூடம் போறாங்க, கல்லூரி போறாங்க. அப்பெல்லாம் நம்ம கண்ணில் என்ன அப்படியே கேமரா வச்சு வாட்ச் பண்ணின்னு இருக்கிறோமா? ஏதாவது சிப்பு ஒன்று போட்டுட்டு பிள்ளை எங்க போகுது என்ன போகுதுன்னு அப்படியே வச்சு வீட்டில் உட்காந்து பார்த்துக்கினே இருக்கிறோமா? இல்லை, முடியாது. அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன் பார்வையில் இருக்கிறவங்க என் பிள்ளைய நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். அப்போ பார்வை விட்டு போனா அது எனக்கு தெரியாது. அப்படி இல்லை, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார். பாதங்கள்னு என்ன அர்த்தம்? அவனுடைய வழிகள், அவன் நடந்து போகிற நடைகளை என் ஆண்டவர் பாதுகாப்பார். என் மகன் பரிசுத்தவானா எழும்புவான். அந்த பரிசுத்தவானின் பாதத்தை என் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பாதுகாப்பார். என் பிள்ளையை என் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆண்டவர் மேல இருந்த நம்பிக்கை பார்த்தீங்களா? ஆண்டவர் மேல இருந்த விசுவாசத்தை பார்த்தீங்களா? நம்ம விசுவாசம் முழுவதும் யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். நல்லா ஜெபிங்க. ஆனா உங்க விசுவாசத்தை ஜெபத்து மேல வச்சிடாதீங்க. உபவாசம் போட்டு ஜெபம் பண்றீங்களா? பண்ணுங்க. நான் உபவாசம் பண்ணதுனால தான் ஏற்படுதுன்னு சொல்லிடாதீங்க. கிரியைக்கு வருகிற கூலியாய் அது மாறிவிடும். கிரியின் பிரமாணத்துக்கு உட்பட்டவங்களா நீங்க மாறிடுவீங்க. இல்லை, எல்லாம் தேவனுடைய கிருபை, என் ஆண்டுடைய பெரிய கிருபை. என் ஆண்டவர் தாங்குவார். என் ஆண்டவர் என் பிள்ளையை தப்புவிப்பார். என் ஆண்டவர் என் பிள்ளையின் ஓட்டத்தை மகிமையா முடிய செய்வார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். மகனே, மகளே, நீ மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீ தேவ சமூகத்தை தனிப்பட்ட முறையில் தேடினா, உன் கணவன் ஒருவேளை கர்த்தரை தேடாத மனுஷனா இருக்கலாம், உன் மனைவி கர்த்தரை தேடாதவங்களா இருக்கலாம், உன் பெற்றோர்கள் கர்த்தரை தேடாம இருக்கலாம். ஆனா நீ தனி ஒரு மனிதன், நீ கர்த்தரை தேடினா போதும். ஒண்ணுமே அந்த இடத்துல மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஆண்டவரே, என் மூலமாய் மாற்றத்தை கொண்டு வார். அது மகிமையான மாற்றமாக இருக்கட்டும் என்று சொல்லி அப்படி நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். அருமையான மகனே, அருமையான மகளே, எத்தனை நாட்கள் நீ தேவ சன்னிதானத்துக்கு வந்து பல சமயத்தில் மண்ணுக்குரியதை குறித்தே யோசித்து கொண்டிருக்கலாம். மண்ணுக்குரியதை குறித்தே கண்ணீர் வெடித்து கதறி அழுது ஆண்டோடைய சமூகத்தை உள்ளத்தை ஊற்றிருக்கலாம். ஆண்டோடு சொல்ல, ஆண்டவரே, இனிமேல் மண்ணுக்குரியதை நான் தேடலை, மேலானதை தேடுறேன், மகிமையானதை தேடுறேன். ஆண்டவரே, நான் உண்மை அதிகமாய் நேசிப்பேன் ஆண்டவரே, உண்மையே நேசிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டுடைய சன்னிதானத்தில் அப்படியே கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிப்போடு